ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த உடுப்பி கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்திலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் மெக்கானிக்கலுக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐடிஐ இன் வெல்டிங் ட்ரேடில் சீட் மெட்டலில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா பெஞ்ச் ஃபிட்டர் ட்ரேட் ஆர் ப்ளம்பர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிப் பில்டிங் ஆர் ஷிப் ரிப்பேரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜாப் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசருக்கு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லைன்னா ஐடிஐ இன் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக் ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் பெயிண்டிங் ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது 3 இயர் டிப்ளமோ இன் எனி பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் டிப்ளமோ எனி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐடிஐயில் எனி ட்ரேட் முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஸ்கஃபோல்டிங் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 3 இயர் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐடிஐ இன் வெல்டிங் ட்ரேட் ஆர் சீட் மெட்டல் ஒர்க்கர் ட்ரேட் ஆர் பெஞ்ச் ஃபிட்டர் ஆர் ஃபிட்டர் ட்ரேடில் அல்லது ப்ளம்பர் ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் ஹெச்ஆருக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஏ ஆர் பிகாம் ஆர் பிஎஸ்சி ஆர் பிசிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அல்லது பிஎஸ்டபிள்யூ முடிச்சிருந்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு இதுக்கும் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் 7 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், எஸ்ஏபி, பவர் பாயிண்டில் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் 19 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஜூலை 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேகன்சி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் மெக்கானிக்கலுக்கு மொத்தம் 7 வேகன்சி இருக்குது. இதில் அன்ரிசர்வ்க்கு 3, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு தலா 1, மொத்தம் 7 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கலுக்கு பொறுத்தளவுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 2, எஸ்சி கேட்டகரிக்கு 1, ஓபிசி கேட்டகரிக்கு 2, மொத்தம் 5 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூப்பர்வைசர் பெயிண்டிங்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 1, ஓபிசி கேட்டகரிக்கு 1, மொத்தம் 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சூப்பர்வைசர் ஸ்கஃபோல்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 1 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசர் ஹெச்ஆருக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி அன்ரிசர்வ் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 16 வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பீரியட் பார்த்தீங்கன்னா இது டெம்பரரி ஜாப் தான். இதுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாபில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் இயருக்கு 40,650, செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 41,490, தேர்ட் இயர் பொறுத்தளவுக்கு 42,355, ஃபோர்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா 43,246, ஃபிஃப்த் இயருக்கு பார்த்தீங்கன்னா 44,164 சேலரியாக இந்த ஜாப்லேருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 45 வயதுக்குள்ளே உள்ளவங்க யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 50 இயர் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50 வயதுக்கு உட்பட்ட யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மோடுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான எக்ஸாம் பொறுத்தளவுக்கு எந்த கேட்டகரியில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங் இது மாதிரி வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறதே அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாஸ் எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கணுங்கிறதே அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அன்ரிசர்வ் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு பொறுத்தளவுக்கு 50% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட் வந்து 45% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 40% மேலேயும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து 40% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாபில் வந்து ரிசர்வேஷன் படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இடபிள்யூஎஸ் கீழே அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வேலிட் இன்கம் அண்ட் அசட் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிட் ரீசன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் கீழே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலிட் சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசபிலிட்டி வந்து 40%க்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். உங்களோட டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது cochinshipyard.inங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போர்ட்டல் எப்போ ஆனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 19 ஜூலை 12 வரைக்கும் இந்த போர்ட்டல் ஆன்லைன் போர்ட்டல் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். ஆஃப்லைனில் எந்த ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் லெட்டர் ஆர் ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா போஸ்டரில் சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் மூலியமாக வந்து கால் லெட்டர் சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடி அண்ட் லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இமெயில் ஐடிக்கோ அல்லது லேண்ட்லைன் நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 12. ஸோ ஜூலை 12க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் PDF ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.